அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான குரல் எண் 8, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல்: அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இந்த குரலோட விளக்கம்: அந்தணர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. இந்த குரலோட பொருந்திய ஒரு சின்ன கதை கேட்போமா? ஒரு கடலோர கிராமத்தில் பெரும் புயல் வீசியது. மீனவர்கள் அனைவரும் கரை திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு இளம் மீனவன் மட்டும் நடுக்கடலில் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அவனது படகு அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டது. அப்போது கரையில் இருந்த ஒரு முதியவர் கடற்கரையில் ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏற்றினார். அந்த ஒளியை பார்த்தவுடன் தத்தளித்துக் கொண்டிருந்த இளைஞனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது. அந்த ஒளியையே குறியாக வைத்து துடுப்பு போட்டு அவன் கரை சேர்ந்தான். மறுநாள் அவன் அந்த பெரியவரிடம் சென்று நன்றி கூறினான். அப்போது அந்த பெரியவர் சொல்கிறார்: தம்பி, இந்த புயல் நீந்தி கடக்க முடியாது என்று நீ நினைத்தாய். ஆனால் ஒரு பற்றுக்கோடு, அதாவது எந்த ஒரு பெருங்கடலையும் கடந்து விடலாம். உன் வாழ்க்கையும் ஒரு கடல்தான். இதில் கோபம், பொறாமை, பேராசை என்ற புயல்கள் வீசும். அந்த நேரத்தில் அறநெறிகளை போதிக்கும் சான்றோர்களின் வழிகாட்டுதலை யார் பற்றி கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இந்த வாழ்வு என்னும் கடலை அமைதியாக கடக்க முடியும். மற்றவர்கள் திசை தெரியாமல் அதில் மூழ்கி விடுவார்கள் என்றார். எல்லாருக்கும் இந்த குரலும் இந்த கதையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு குரலோட நாளை உங்களை சந்திக்கிறேன். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.